அதனால ஏன் வந்து திமுக கவர்மெண்ட் வந்து இந்த போராட்டத்தை வந்து ரொம்ப அசட்டையா விட்டாங்க? உங்களை பணி நிரந்தரம் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை முடிச்சு வந்திருக்கலாம். துறை அமைச்சரோ, முதல்வரோ, துணை முதல்வரோ யாராவது ஒருத்தர் இந்த மக்களை சந்திச்சு, உங்களுடன் ஸ்டாலின். அவங்க என்ன கேட்குறாங்க? என்னங்க உங்களுடன் ஸ்டாலினா எங்களோட ஸ்டாலின் இல்லையாங்கன்றாங்க. கேலி பொருளாவதா? நீங்க சொன்னீங்களே ரோட் ஷோன்னு. அது மாதிரி ஒரு டெம்ப்ளேட் தானே இது. உங்களுடன் ஸ்டாலின், தாயுமானவர். இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்க தெரியாது. அத்து வள்ளலார்னு ஒரு பேர் வச்சுட்டு, அதுக்கு ஒண்ணு ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 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 விஷயங்கள் எல்லாம் கேலிக்குரியதா, கிண்டலுக்குரியதா மாறிக்கிட்டு இருக்குது. நீங்க ஜனங்களுக்கு வந்து ரியாலிட்டி தான் ஜனம் பார்ப்போம். கரண்ட் பில் கட்ட போனோம்னா கடுமையான கோவம் வரும். இல்லைங்க தாய்மானவர், தாய்மானவர் போயா கம்முன்னு அப்படின்னுவோம். ரூ. 1500 கட்டியிருந்தேன், இப்போ 4500 கட்டுறேன், இவர் வந்துட்டு தாய்மானவர்ன்றார் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அவர்களே போட்டு அவர்களே திருப்தி அடைஞ்சிக்கிறது. அதுக்கு நீங்க உதாரணம் பார்க்கணும்னா, எந்த வித இதுவும் இல்லை. ஏதோ மக்கள் பயணம், எழுச்சி பயணம்னு போறாரு. எல்லா இடத்துலையும் கூட்டம் கூடுதா? என்னதான் கட்சிக்காரன் கூட்டினாலும் அந்த கூட்டம் எப்படி இருக்குது தெரியுதுல்ல வித்தியாசம். நீங்கள் ரோட் ஷோ சொன்னீங்க, அதையும் பாருங்க, இந்த இது கூட்டத்தையும் பாருங்க. அவர் என்ன பெரிய கரிஸ்மா லீடரா? அவர் டைம் டைம் சில பேரை வேற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தும். அந்த டைம் இன்னைக்கு எடப்பாடிக்கு சாதகமாக போய்கிட்டு இருக்கு. அதை மேலும் மேலும் இவர்கள் எண்ணெய் ஊற்றி தீயை பெருசாக்குறாங்க.